தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தற்போது வெள்ளமானது பொங்கி பாய்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துராமன் இருக்கிறார். முத்துராமன், குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் இந்த வெள்ளமானது பொங்கி வழிகிறது, முழு விவரம். தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்க சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் தண்ணீராக தேங்கி வெள்ளம் போல் நுரைநீர் போல் காட்சியளிக்கிறது. இந்த தூத்துக்குடி, அதாவது தூத்துக்குடி அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் மற்றும் பெரியசாமி நகர் மற்றும் ராஜபாண்டி நகர், சத்யா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் அதிக அபாய நிலை எட்டியுள்ளது. இந்த தண்ணீரானது அதிக அளவில், அதாவது கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் பகுதியில் மக்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த தண்ணீரானது தூத்துக்குடி மாவட்ட கயத்தாறு மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இந்த கோரமலம் குளம் மற்றும் மாவட்ட பல்வேறு இடங்களில் உள்ள தண்ணீரானது இந்த கடைக்கோடிக்கு வர வேண்டிய இடத்தில் இப்ப பகுதி உப்பள தொழிலாளர் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த தண்ணி வந்தால் இந்த 3000 குடும்பங்களும் இந்த தண்ணீரில் தத்தளிக்க ஒரு சூழ்நிலை ஏற்படவிடும். அதனால் இப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு அச்சத்தில் உள்ளனர். இது குறித்து இந்த தென்மண்டல ஐஜியாக உள்ள ராமநாதபுரம் ஐஜியாக உள்ள துறை அவர்கள் இந்த மேற்பார்வையிட்டு கூறி சென்றார். அதே போல் மக்கள் இன்னும் இந்த தொடர்ச்சியான இந்த மழை தண்ணீர் வீடுக்குள் புகுந்துருமோ என அச்சத்தில் உள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.